வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் நிறையா வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், வீடியோ கடைசியில் அரேஞ்ச் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னா லைக் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணும்போது பாப்புக்குட்டியோட ரகலை தாங்க முடியல நண்பர்களே. இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளும் ஹெல்ப் பண்ணுறா, ஜெயஸ்ரீ ஹெல்ப் பண்ணுது, கிருஷி ஹெல்ப் பண்ணுறா. எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அம்மா இதை மாட்டுமா அதை மாட்டுமா, சம்ரிதா அம்மா இதை போய் மாட்டுங்கம்மா அப்படின்னு எடுத்து எடுத்து கொடுத்துச்சு. நாங்களும் ஒரே என்ன சொல்கிறது, வேலையோட வேலையை அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், அது கிறிஷோட அப்பா. அவங்க 2 பேர் ஃபோட்டோவையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேரும் சேமாக இருப்பாங்க பாருங்களேன். நல்லாயிருக்கும் இந்த ஃபோட்டோ. அடுத்து சம்ரிதா பாப்பா இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சரி நீங்கள் படுத்துகிற பாட்டில் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவோன்ட்டு லைன் படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருந்தார். நாங்களும் இடையில ஆணி எடுத்து கொடுக்க, கட்டுக்கம்பி எடுத்து கொடுக்க நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலைப்பா. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட இந்த வேலையெல்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்த்து முடித்து ஃபினிஷிங் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹாப்பி ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்க ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வேறு இந்த வேலை செய்கிறதுக்கு கிறிஷுக்கு, ஜெயஸ்ரீக்கு, பாப்புக்குட்டி எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ஏமாற்றி வேலை வாங்கிட்டு இருந்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. ஆஹா, ஐஸ்கிரீம் கிடைக்க போகுது, ரோஸ் மில்க் கிடைக்க போகுதுன்னு. இதில் கிறிஸ்து சொல்லிட்டேன், எனக்கு 2 ரோஸ் மில்க் வேணும், நான் நிறையா வேலை பார்க்குறேன்ட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. இந்த ஃபோட்டோ கிறிஷோட நியூடு ஃபோட்டோ. அதை காமிக்காதீங்க அப்படின்னு மல்லு கட்டிட்டான். சரி ஒரு வழியாக பார்த்துட்டு ஃபோட்டோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது மேரேஜ் ஃபோட்டோ, அடுத்து பாப்பா பிறந்தது, இது குட்டியம்மா ஃபோட்டோ, அடுத்து கிறிஷு பிறந்த பிறகு எடுத்த ஃபோட்டோ, இது கிறிஷு அவங்க அப்பாவும், இது கிறிஷு குட்டி, இது சாமி குட்டியம்மா. அவங்க அழகை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அடுத்து சம்ரிதா ஓணம் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க உட்காந்த மாதிரி இருக்க ஃபோட்டோ, இது கிருஷ்ண வேஷம் தம்பிக்கு போட்டது, அப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் ஜேசியோட குட்டி பிள்ளை ஃபோட்டோ. அடுத்து இப்போ சம்ரிதா பிறந்த பிறகு ஃபேமிலி ஃபோட்டோ, இது எங்கள் அத்தை மாமா. அப்படியே எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணோடனே அவங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. ஐஸ்கிரீமை வாங்கி பாப்புக்குட்டி எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.